நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. விளக்கம். ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவக்கம். இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவேற்று செய்து கொள்ளலாம். அமைச்சர் பதவி பெற 100 கோடி வரை பேரம் நடக்கிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து, 3 பேர் பலியான பரிதாபம். இனி விரிவான செய்திகள். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று தொடங்கியது. பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையதளத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் இணை இயக்குனர் புவனேஸ்வரி ஆகியோர் உணர்ந்தனர். கோட்டக்குப்பம் அருகே மது அருந்தி கொண்டிருந்த போது ரவுடி வெட்டி கொலை. கோட்டக்குப்பத்தில் இலங்கை அகதியுடன் மது குடித்து கொண்டிருந்த பிரபல ரவுடி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் சிவகுரு, வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளது. கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். நாளடைவில் கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஊர் தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரையும் அழைத்து மரக்காணம் போலீசார் எச்சரித்து வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிவகுரு, இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேர் மது அருந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது காட்டு வழியாக திபு வென்று வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சரமாரியாக வெட்டியது. இதில் துடிதுடிக்க சிறந்த சிவகுருவை அந்த கும்பல் விடாமல் உடல் முழுக்க வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சிவகுரு துடிதுடித்து இறந்து போனார். உடன் மது குடித்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் சென்று உடலை மீட்டு கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவக்கடங்கள் சிவகுரு உடலை வைத்தனர். சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன்குமார் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் மாசிமக தீர்த்தவாரில் நடைபெற்ற தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பை சேர்ந்த நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே பலி. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஸ்டாலின், கார்த்திக், சிலம்பரசன் ஆகிய 3 கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தனர்.
அப்போது தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னால் அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து ஒரு காரின் பின்புறம் மோதி பிறகு காருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இதில் மூவரும் 100 மீட்டர் வரை இழுத்துச் சென்று பேருந்துக்கு அடியில் மாட்டிக்கொண்டனர். இதில் மூவரும் உடல் அசங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அருகிலுள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் நிர்வாகிகள் பாபு, ரீகன், ஜான்குமார், துரைசாமி, பிரபாகரன், கலைமணி, சிவகுமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன், பிரபு என்கிற தணிகைமணி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினர். அப்பொழுது சங்க நிர்வாகி பாபு கூறுகையில், 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையான வார்த்தைகளை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவரை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் கூறுகையில், அவர்களது நோக்கம் பாண்டிச்சேரி வீரர்கள் முன்னேறக்கூடாது என்பதுதான். வெளிமாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைப்பதே அவர்களின் திட்டமாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே எங்கள் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். PPL நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரம் உரிமையும் எங்களிடமே உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர்கள், விரைவில் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான IPL போட்டிகள் நடைபெற உள்ளன. புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் வசித்தவர்களை விளையாட முடியும் என்ற விதிமுறை இருக்கும்பொழுது அவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வீரர்களை கொண்டு வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர். ஆனால் எங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களை இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட வைப்பதே என கூறினர். இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறப்பட்டு பொதுமக்களிடையே மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் மொபைல் செயலி மூலமாக அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்திய அரசு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான இத்திட்டத்திற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதலை மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் துவக்கமாக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு அலுவலகம் மற்றும் வில்லியனூர் கூடுதல் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் ஒன்றிணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிட்டல் மொபைல் செயலின் மூலமாக அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை துவக்கி வைத்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், மத்திய அரசின் ஒப்புதலோடு மாநில அரசு மூலமாக பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியான விகிதத்தில் சென்றடைவதற்கு துல்லியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டு கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். மேலும் டிஜிட்டல் செயலி, அதாவது மொபைல் மூலமாக பதிவேற்றம் செய்வதற்கு சுய பதிவேற்றம் என்பதை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மே மாதம் 17ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை இந்த மொபைல் மூலமாக சுய பதிவேற்றம் செய்வதற்கு வலைதளம் மூலமாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி ஆகியோர் தெரிவித்தனர். மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழக அமைச்சர் என் ஆனந்திற்கு ஊரக உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இன்று இலாக்கா ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர் தனது ஆஸ்தான புதுச்சேரி அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு சாமி தரிசனம் செய்தார். அமைச்சர் பொறுப்பில் இருந்தாலும் கான்வாய் இல்லாமல் தனி வாகனத்திலேயே வந்தார். மேலும் அமைச்சர் பொறுப்பேற்று 2 முறை புதுச்சேரி வந்தும் தனது நெருங்கிய நண்பரான முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்காமலே சென்றுள்ளார். நடத்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசு வெற்றி பெற்ற நிலையில் பொறுப்பேற்றுக் கொண்ட 10 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் இன்று ஒதுக்கப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற விஜய் ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியாக மாற்றியதில் விஜய்க்கு அடுத்தபடியாக புதுச்சேரி சேர்ந்த என் ஆனந்திற்கு முக்கிய இடம் உண்டு.
விஜயின் மிகவும் நம்பிக்கை பெற்றவராக பார்க்கப்படும் என் ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக மட்டுமல்லாது தற்போது தமிழக அரசின் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை பிடித்துள்ள அமைச்சராக உள்ளார். விஜய்க்கு அடுத்தபடியாக கட்சியிலும் ஆட்சியிலும் அதிக அதிகாரமிக்க ஆனந்த் இன்று புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள தனது ஆஸ்தான அங்காளம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினரும் சாமி தரிசனம் செய்தனர். அமைச்சராக இருந்தபோதும் என் ஆனந்த் கான்வாய் வாகனத்தை பயன்படுத்தாமல் தனி வாகனத்திலேயே வந்து சாமி கும்பிட்டார். பின்னர் தனது புதுச்சேரி வீட்டுக்கு சென்றவர் நண்பர்கள் பலரிடமும் வாழ்த்து பெற்றார். மேலும் அமைச்சராக இதுவரை 2 முறை புதுச்சேரி வந்த அமைச்சர் ஆனந்த் தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை இதுவரை சந்திக்காதது பேசும் பொருள் ஆகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து டிஜிட்டல் பதிவேற்ற மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்து வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் பறவைகள் மற்றும் விலங்குகள் குறைந்து வருவதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் கவலை. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மூலம் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பதுடன் பல்வேறு சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்றின் போது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு போதுமான உணவு கிடைக்காத நிலையில் இந்த அமைப்பு சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிக்கப்பட்டு வந்தது. இது மாவட்ட மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றது. அப்பொழுது இருந்து இதுவரை பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இவர்கள் உணவளிப்பதை நிறுத்தாமல் செய்து வருகின்றனர். வழக்கம் போல் இன்று காலை காரைக்கால் கடற்கரை அருகில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தீபன், விக்னேஷ், முருகதாஸ் ஆகியோர் உணவளித்தனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய விக்னேஷ், காரைக்கால் மாவட்டத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகள் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளதாகவும், வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தங்களது வீடுகளில் தண்ணீர் வைக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு தரப்பில் வீடு கட்ட அனுமதி பெறும் போது வீட்டுக்கு 1 மரம் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைத்தால்தான் அனுமதி வழங்கப்படும் எனவும் அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் கிராமங்களை சார்ந்துள்ளதாக உள்ளதால் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு 4 வருஷமா பார்த்தீங்கன்னா காரைக்கால் உள்ள பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பறவை இருக்கும், ஒரு 60-70 நாய் இருக்கும். டெய்லி காலைல ஃபுட்டு போட்டுட்ருக்கேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பறவைகளோட எண்ணிக்கையும் நாய்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. இது நான் சுற்றுச்சூழல் பாதிப்பாக பார்க்குறேன். இனி வரக்கூடிய காலங்கள் வெயில் காலமாக இருக்கிறனால பொதுமக்கள் முடிஞ்சால் நம்ம வீட்டு மாடியில் தண்ணி வைங்க. அது போல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா அந்த பறவைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதேமாரி நம்ம டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே வேண்டுகோள், இப்போ பில்டிங் அப்ரூவலில் பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் இருந்தால் தான் மின்சாரம் தரதா சொல்லியிருந்தாங்க. அதே போல் வீட்டுக்கு 1 மரம் கண்டிப்பான முறையிலும் மழைநீர் சேமிப்பும் அந்த சிஸ்டத்தை கொண்டு அந்த இது இருந்தால் தான் பில்டிங் அப்ரூவல் கொடுக்குற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வெற்றி பெற்ற அன்றே
தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் முறையாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று திருநள்ளாறு தொகுதியின் எல்லை பகுதியான அம்பக்கரத்தூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து தனது வெற்றிக்கு பாத்திரமாக இருந்த திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க தொடங்கினார். அம்பக்கரத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவிலில் கோவில் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதையுடன் சாமி தரிசனம் செய்விக்கப்பட்டது. தொடர்ந்து அம்பக்கரத்தூர் பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வாகனம் மூலமும் நடந்து சென்றும் தமது நன்றியினை தொகுதி மக்களுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனை மக்கள் ஆரவாரமாக பட்டாசுகள் வெடித்து மாரத்தி எடுத்தும் ஆர்வமாக வரவேற்றனர். மக்கள் தெரிவித்த பல்வேறு கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மக்களிடம் கனிவுடன் தெரிவித்தார். பல்வேறு பகுதிகளில் மக்கள் இருகரம் கூப்பிய புதிய சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்றது நெகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து டிஜிட்டல் பதிவேற்ற மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வெளியூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்று செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மன் உள்புறப்பாடு நிகழ்வில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் லலிதாம்பிகை அம்மன் எழுந்தருளி உள்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரி கட்சிகள், பிசிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட கழக மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தினர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் அமைச்சர் பதவி பெறுவதற்கு 100 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்படுகிறது என்றும் அதனால் தான் அமைச்சரவை பதவியேற்பு விழா தள்ளி போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தோடு புதுச்சேரியில் கூட்டணி அமைப்பது குறித்து வழிகாட்டுதல் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது: மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு முன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் இருந்தது. ஆனால் ஒற்றுமையின் மேல் தோல்வி அடைந்து விட்டோம். பணபலம், அதிகார பலத்தை வைத்து பாஜக, NR காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துள்ளது. இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்கிறது.
குறிப்பாக நீட்டுத் தேர்வு சாதாரண மக்களை புறக்கணிக்கிறது. தேர்வுக்கு முன்பு வினாத்தாள்கள் கசிந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. நீட்டுத் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெற வேண்டும். பிரெஞ்சு மொழியை புதுவை மாணவர்கள் விரும்பி படிக்கிறார்கள். பிரெஞ்சு மொழி புதுவை கலாச்சாரத்தோடு இணைந்தது. தமிழ் மொழியை பிரான்ஸ் நாட்டில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். CBSE பாடத்திட்டத்தில் நீக்க வேண்டும் என்கிற உத்தரவை எதிர்க்கிறோம். புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்படுகிறது. புதுவைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பணத்தை இறைத்து வெற்றி பெற்றுள்ளார்கள். அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தள்ளி போவதற்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசுவதுதான் காரணம். ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டினை மறைமுகமாக சாடல். தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறிவிட்டதா என்கிற கேள்விக்கு அது குறித்து தான் முடிவெடுக்க முடியாது என்றும், வழிகாட்டுதல் குழுவின் கூட்டத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்கிற முடிவுகள் தெரியவரும் என கூறியுள்ளார். கூட்டணி தொடர்பான முடிவை தாங்கள் எடுக்க முடியாது என்றும், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மற்றும் காரிய கமிட்டி எடுக்கும் முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததாகவும், விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டுள்ளதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையே நல்ல நட்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். முதுகில் குத்திவிட்டதாக திமுக கூறும் குற்றச்சாட்டிற்கு தான் பதிலளிக்க முடியாது என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு காங்கிரஸ், திமுக ஆகிய இருவரும் காரணம் என்றும், தொகுதி பங்கீடு உடன்படிக்கையை சுமூகமாக முடித்து இருந்தால் முடிவுகள் மாறி இருக்கும் என தெரிவித்துள்ளார். அன்னையரை மதிக்கும் சமுதாயமே உயர்வு பெறும் பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் பாரதி பேச்சு. பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. அன்னையர் போற்றும் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பாரதி தலைமை தாங்கி அன்னையர் போற்றும் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் பேசினார். அப்பொழுது அவர் பாவேந்தர் பாரதிதாசன் அன்னையரின் சிறப்புகளையும் பெண்மையின் மென்மையும் அதிகம் பாடினார். அவர் உழைப்பாளர்களின் மேன்மையை பாடிய உலக கவிஞர். அவர் பாடிய வகையில் பெற்றோரை, குறிப்பாக அன்னையரை மதிக்கும் சமுதாயமே உயர்வு பெறும் என்று அப்பொழுது அவர் வலியுறுத்தினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை தலைவர் முனைவர் நெய்தல் நாடன் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். உலக உழைப்பாளர் நாளினை முன்னிட்டு சித்திரை சோலைகளே என்ற பாரதிதாசன் கவிதை வரிக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர்கள் பொய்யாது ஏகாம்பரம், மதன் ஒருங்கிணைத்தனர். செயலர் வள்ளி, கிருஷ்ணகுமார், கலைமாமணி நமச்சிவாயம், மதுரை கலைய பெருமாள், ராஜாராம், சரஸ்வதி வைத்தியநாதன், சுதர்சனம், வேல்வழி சிவக்கொழுந்து, கடலூர் அருள்ஜோதி, வெற்றிவேந்தன், திருவண்ணாமலை சங்கர், பானுமதி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஆசிரியர் ராஜேஷ் வரவேற்று பேசினார். பாவலர் பிரமிளா மேரி தொகுப்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் புவனா நன்றி தெரிவித்து பேசினார். சார் இங்க பாருங்க. எல்லாரும் சான்றிதழ் வாங்கிட்டாங்க. கவிதை வாசிங்களா? மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவக்கம். இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவேற்று செய்து கொள்ளலாம். அமைச்சர் பதவி பெற 100 கோடி வரை பேரம் நடக்கிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து, 3 பேர் பலியான பரிதாபம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.